ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம ஹாப்பியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 8 to 12 செப்டம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, சூர்யாவை போய் மகா ஹக் பண்ணுறாங்க. அப்போ சூர்யா வலிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா நெஞ்சு மேலே பார்த்தா ஒரு சின்னதாக பேண்டேட் போட்டிருக்காங்க. என்ன எதுன்னு கேட்கும்போது நான் ஒரு சின்னதாக ஒரு பேண்டேட் போட்டிருக்கேன், ஒரு டேட்டூ போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் பேரை பச்சை குத்திருக்கீங்க காட்டுங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ரைவேசி கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் சூர்யா பேசுகிறாரு. அடுத்த ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கத்து தாத்தா பாட்டி அவங்க அம்மா மகா எல்லாரும் வளைச்சி சூர்யாவை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தாத்தா என் பேருன்னு சொன்னேன், பாட்டி அவங்க பேருன்னு சொன்னாங்க, அவங்க அம்மா அவங்க பேருன்னு சொன்னாங்க, மகா வந்து என் பேருன்னு சொல்லி மாறி மாறி இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ யார் பேர் தான் நீங்கள் பச்சை குத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வளைச்சி பிடிக்கிறாங்க. சூர்யா எந்திரிச்சு போக முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் அழுத்தி பிடிச்சி அது என்ன பேர்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக மகாவோட பேர் தான் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சது தான். சரி, இது ஒரு பக்கத்து இருந்தாலும் கதையில் லாஸ்ட்டாக நமக்கு கொடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ அனாமிகா கொண்டு வந்து இப்போ அதாவது கோர்ட்டில் நிறுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ப்ரொமோ இவ்வளோ ஹாப்பியாக பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது. ஆனால் கதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.